Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா குணா கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்டோர்ல தான் இருக்கோம். இது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம திருப்புரங்குன்றம் பைபாஸ் ரோட் இருக்குல்ல, அந்த பாலம் ஏறி இறங்கின உடனேயே அந்த இடத்துல இந்த ஸ்டோர் இருக்குது. நான் வந்து அட்ரஸ் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான கேக்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சின்ன சின்ன இதில் இருந்து கடைகளுக்கு தேவையான பெரிய பெரிய மிஷின்ஸ், பேக்கரிக்கு தேவையான பாப்கார்ன் மிஷின்ஸ், இது எல்லாமே இங்கே இருக்குது. இது கரெக்டாக வந்து இந்த மாதிரி இந்த ரோட்டில் தான் இது இருக்குது. இந்த பைபாஸ் ரோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு நேர ஆப்போசிட்டில் தான் இது இருக்குது. இது தான் கடையோட என்ட்ரன்ஸ். நம்ம கடைக்குள்ளே போயிட்டோம். இப்போ இந்த கடையில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன குவாலிட்டியில் கொடுக்குறாங்க, எந்த மாதிரியான இதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து இங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணுவார். அவர் பேசுகிறத கேளுங்க. மேடம், குணா கிச்சனில் வந்து நான் சேல்ஸ் ஹெட்டாக இருக்கேன். என் நேம் அருண்குமார். இங்கே நம்ம கடையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். கமர்ஷியல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா? கேண்டீனுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். டீ ஸ்டாலுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். ஹோட்டல்ஸ் தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா மேரேஜ் ஹாலு, ஹாஸ்பிட்டலு, ஓடி, பேக்கரிஸு, காலேஜஸ், ஸ்கூல்ஸுக்கு தேவையான கேண்டீன் தேவையான எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்குது மேடம். நம்மகிட்ட பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுக்குறோம் மேடம். தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா நம்பர் 1 பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுக்குறோம். நம்ம ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக தான் இருக்குது, எல்லாமே இருக்கும். சரிங்களா? பெஸ்ட்டு குவாலிட்டியாக கொடுக்குறோம். அதுபோல் பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸுக்கு வந்து எனி டைம் நாங்கள் எப்போயுமே அவைலபிளாக இருப்போம். நாங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா அது நாங்கள் சர்வீஸ் நாங்கள் கேரண்டி தருவோம் நாங்கள். சரிங்களா? ஓகே. இது வந்து பாருங்கள், இது எல்லாமே கேக் செய்கிறதுக்கான மோல்ட்ஸ் ஐட்டம் தான். இது எல்லாமே இதில் வந்து சின்னதாக நம்ம வந்து கப் கேக் மாதிரி சின்னதாக செய்கிறதுக்கு நமக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 50 அந்த ரேஞ்ச்லேருந்து நமக்கு வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செட்டாகவே சின்னது அந்த மாதிரி. இது வந்து 260 ரூபி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே குட்டி கப் கேக், இது ஏற்கனவே இந்த மாதிரி கப் கேக் நான் வந்து என்னோடய வீடியோவில் கூட போட்டிருக்கேன். இதில் எவ்வளோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 17 ருபீஸ் தான். இதுலேயே இந்த கப் கேக்லேயே குட்டி கப் கேக் மோல்டுமே இருக்குது. இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பெருசு. இது எல்லாமே நாசில்ஸ். இங்கே பாருங்கள், இதில் வந்து 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி இது இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 61 அந்த ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நாசில்ஸ், கேக்குக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இதுலேயே நிறையா நமக்கு வந்து செட்டு பொறுத்து ரேட் வந்து டிஃபர் ஆகுது. இது எல்லாமே கேக் மோல்ட்ஸ்லேயே நமக்கு வந்து டிசைன்ஸ் இருக்கிறது. இந்த மாதிரி ஸ்டார், அதுக்கப்புறம் மிக்கி மவுஸ், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், மிக்கி மவுஸ், பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரியான கேக் மோல்ட்ஸும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரேட்டும் அஃபோர்டபுள் தான். இது வந்து நம்பர்ஸ் 1 2 3 அந்த மாதிரி பர்த்டே கேக் டிசைன்ஸ் கொடுக்கறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா கேக்குக்கு மேலே நமக்கு வந்து அந்த நம்பர்ஸ் விழுறதுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணால் அந்த நம்பர்ஸ் விழும்ல, அந்த மாதிரியான இது. அது வந்து இது வந்து என்ன சொல்லி பார்த்திங்கன்னா குக்கீஸ் கட்டர் மாதிரி. கேக்கும் நம்ம வந்து இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இது குட்டி குட்டியாக, இது வந்து செட்டாகவே இத்தனை பீசஸ் அவைலபிள் அந்த மாதிரி மொத்த பாக்ஸ். இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா பீஸா பேன், ஆனால் வந்து நான்ஸ்டிக்கில் நமக்கு வந்து அடியிலலாம் இதாகாது, அந்த மாதிரியான நான்ஸ்டிக் பேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேக்கு, ப்ரெட்டு அந்த மாதிரி செய்கிறதுக்கான மோல்ட்ஸ் தான் இது எல்லாமே. இது எல்லாமே எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் தான். பாருங்கள், நமக்கு வந்து ரேட்டும் பார்த்திங்கன்னா நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான்ஸ்டிக்கில் பீஸா செய்கிறது, குட்டியாக பீஸா செய்கிறதுக்கான அந்த இது வந்து கேக்கு செய்கிறதுக்கான அந்த மோல்டு. இது வந்து நாசில்ஸ், அதுவும் வந்து ப்ரான்ஸில் இது வந்து நாசில்ஸ் கேக் மேலே டெக்கரேட் பண்ணுவாங்கள்ல அந்த இதுக்காக. பாருங்கள், இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேக்குக்கு மேலே அல்ஃபபெட் நம்பர், அந்த அல்ஃபபெட் கொடுக்குறது, நம்பர்ஸ் கொடுக்குறதுக்காகனா அச்சு. இது எல்லாமே செட்டாகவே நமக்கு வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொன்றுமே ப்ரைஸ்க்கு ஏற்றபடி நமக்கு குவாலிட்டி டிஃபர் ஆகும். இது வந்து குக்கீஸ் கட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கேக் கட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்டார் ஷேப், இது மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 143 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது.
இங்கே பாருங்கள் ஸ்கொயர் ஷேப்பு. இது வந்து நமக்கு மஃபின்ஸ், நம்ம வந்து இந்த கப் கேக் மாதிரி குட்டி குட்டி மஃபின்ஸ் செய்கிறதுக்காக இது வந்து பெருசுலேருந்து சின்னதாக இருக்குது. இது வந்து பிரான்ஸ் மெட்டல். இது பாருங்கள், இந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. இது வந்து பீஸா, பெரிய பீஸா இல்லை ப்ரெட்டு செய்கிறதுக்கான அந்த பேன் தான் இது வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கெலாம் இதெல்லாம் யூஸ் ஆகும். நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த சின்னதான் யூஸ் ஆகும். இது வந்து கேக்கை வந்து அப்படியே நடுவில் இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணுறது. இது வந்து ஐசிங் பண்ணுறது உட்டில் இருக்குது பாருங்கள். இது வந்து உட்டில் வந்து ஐசிங் பண்ணுறது. இது வந்து நம்மளோட கேக்கோட பேஸு. இது வந்து 3 ஸ்டெப்ஸ் அந்த கேக் செய்கிறதுக்கானது. இது வந்து சும்மா சாதா நம்ம வீட்டுக்கெலாம் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு க்ளவுஸு, அப்புறம் ஏப்ரான், இந்த மாதிரி ஹோட்டலுக்கு தேவையான இது எல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து விஸ்க்கு, நம்ம வீட்டுக்கு தேவையான சின்னதும் இருக்குது, ஹோட்டல்ஸ்க்கெலாம் தேவையான ரொம்ப பெருசு அந்த இதுவும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பெட்டர் குவாலிட்டியாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடு இருக்குல்ல, கார்லிக், அதை வந்து இதுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி திரிக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து இந்த வழியாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஜஸ்ட் 109 தான். அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குக்கீஸ் கட்டர், அதில் எவ்வளோ ஷேப்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பீஸா கட்டர், இந்த ஹோட்டல்லலாம் ஒரே ஷேப்பாக வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுவாங்களா, அதுதான். இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு சிலிண்டர் இருக்குது. இது கூட இதை வந்து அதில் மாட்டிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட அந்த நம்ம என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணுமோ அது வந்து அங்கே வந்து வரும். இதுக்கு வந்து இது வந்து அதே இதுதான், ஆனால் வந்து துப்பாக்கி மாதிரி. இதுக்கு வந்து மோட்டார் இருக்குது, அதுக்கு சிலிண்டர் இருக்க மாதிரி இதுக்கு வந்து மோட்டார் அவைலபிளாக இருக்குது. இது வாங்கி நம்ம வந்து கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து கேக்கை கட் பண்ணி அந்த பீசஸ் எடுப்போம்ல, அந்த இது வுட்டில் இருக்குது. இவங்ககிட்ட கேக்ஸ் A to Z எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம வந்து அந்த நட்ஸ் மாதிரி எதுனாச்சுன்னா அந்த கொட்டையை உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு ப்ரெஸ் பண்ணி அந்த எடுப்போம்ல, செரி அதெல்லாம் அந்த மாதிரியானது. ஆன்லைன்லலாம் நம்ம இது பார்த்துருப்போம். இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேக் மோல்டு 12 பீஸ் 245. இதுலேயே நிறைய ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து சிலிக்கான் கேக் செய்கிறதுக்கான மோல்டு. இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு போரோசில் அந்த பவுல்ஸ், இது வந்து ஓவன்லேயே வச்சுக்கலாம். அந்த மாதிரியான பவுல்ஸ் வந்து மோசெட் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே குக்கீஸ் கட்டர் தான். பார்த்திங்கன்னா 25 rupees தான். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது இதுலேயே. இது வந்து இந்த மீட்டெல்லாம் மேஷ் பண்ணுவாங்களா அது. இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாக்லேட் மோல்டு. இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நம்ம வந்து பெருசாக அந்த மாதிரி மிக்கி மவுஸ் மாதிரி, பால் மாதிரி, எந்த ஷேப்பில் நமக்கு வேணுமோ அந்த ஷேப்பில். இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேக்னெட் வச்சு தான் அது வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கான அந்த லிக்யூட் வச்சுருப்போம்ல, அதை இதுக்குள்ளே ஊற்றி நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா போதும், நமக்கு இந்த ஷேப்பில் கிடைக்கும். இது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு கேக்கில் இதை வந்து சுற்றி இது பண்ணிவிட்டு நம்ம மேலே இது பண்ணால் இந்த அச்சு அப்படியே அது மேலே நமக்கு கேக்குக்கு மேலே இந்த ஷேப்ஸ் கிடைக்கும். இதில் இன்னொன்று இருக்குது, அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த கேக் மேலெல்லாம் நமக்கு எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா நமக்கே தெரியும். இங்கே பாருங்கள், இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பொம்மை இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல கேக் மேலே, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த இதை கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான இது கிடைக்குது. இதெல்லாம் நம்ம கேக்கு மேலே பார்த்துருப்போம்ல. இது வந்து மெஷரிங் கப்ஸு. மெஷரிங் கப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 95. அதுவும் சில்வர் மெஷரிங் கப்ஸ்லாம் ரொம்ப கம்மியான விலையிலே கொடுக்குறாங்க. நம்ம ஆன்லைன்லலாம் ரொம்ப ஹை ப்ரைஸில் பார்த்துருப்போம்ல. இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறது தான். அதே மாதிரி ஐசிங் பண்ணுறதுலேயே 2 மோட்டார் உள்ளது, 1 மோட்டார் உள்ளது, எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு இது வச்சு டெக்கரேட் பண்ணுற மாதிரி இது ஒரு பீஸும் இருக்குது, 2 இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் கோன் ஐஸ்கிரீம் மோல்டு வச்சுருக்காங்க, நைஃப், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 2 இது வந்து கோன் ஐஸ்கிரீம் மோல்டு நான் சொன்ன மாதிரி. இது வந்து கேக்குக்கு மேலே நம்ம வந்து அந்த இது ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுவாங்களா அந்த இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனில் நம்ம வந்து இந்த மாடலை இது பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி பூ மாதிரிலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த செட் வந்து அவைலபிளாக இருக்குது.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேக் செய்ய ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, அது மேலே டிசைன் பண்ண, அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதில் ஒன் பக்கம் பார்த்திங்கன்னா பீலர் இருக்குது, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நைஃப் இருக்குது. நைஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அது அந்த பக்கம் வந்து என் பையன் திறக்கவே இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நைஃப் இருக்குது. இது வந்து எல்லாமே அந்த ஐசிங் பண்ணுற மாதிரி தான், டெக்கரேட் பண்ணுறதுக்கு கேக்குக்குள்ளே செட்டு தான் இது எல்லாமே. பாருங்கள், இதுவும் எல்லாமே பார்த்திங்கன்னா கேக் செய்கிறதுக்கான மோல்ட்ஸ் தான், சிலிக்கான் மோல்ட்ஸ். இது எல்லாமே 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி ஷேப் வர்றதுக்கான கேக் செய்கிறது. நமக்கு நிறைய ஷேப்ஸ் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி சாக்லேட் மோல்ட்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான லெமன் பிழிகிறது, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஆம்லேட் போட்டு கொடுக்க ஹார்ட் ஷேப்பு, மிக்கி மவுஸ் ஷேப்பு அந்த மாதிரியானது, அதுக்கப்புறம் டீ வடிகட்டுறதுக்கு டிப் பண்ணி எடுப்போம்ல அந்த இது, நம்ம வந்து வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கேரட் சீவுறது, இது எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு விலையுமே கம்மியானது தான். அந்த மிக்கி மவுஸ் அந்த மாதிரி முட்டை எக்கு போடுவோம்ல, அதெல்லாம் கூட 140 ருபீஸ் அதுலேருந்தே அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து ஓப்பனர் எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே விவர்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு தேவையான A to Z பிளேட்ஸு, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையானதும் அதில் அவைலபிளாக இருக்கும். கண்ணாடி ஜக்கு, கண்ணாடி குட்டி குட்டி கப்பு, இந்த மாதிரியான ஐட்டமும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுவும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பாப்கார்ன் செய்கிறது, ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணுறது, கேக் மிக்ஸ் பண்ணுறது, பெரிய ஓவன்ஸ், கடைக்கு வந்து மொத்தமாக டீலர் மாதிரி வாங்குவாங்களா, அவங்களுக்குலாம் அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து செஃப் கூட அவைலபிளாக இருக்காங்க. நமக்கு எதுவும் வேணும், நமக்கு இந்த ஓவன் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து டெமோ கூட காட்டுறாங்க. அதை கூட நம்ம நேரில் போய் பார்த்துக்கலாம். நமக்கு எதுவும் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. ஓகே விவர்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் வேணும்னா அவங்க ஷாப்பை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு அழகான ஷாப்பிங் வீடியோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.